गुड इवनिंग स्टूडेंट्स इनकी वो नम्बर मौन ही मंत्र है मध्यमाला स्टोरी पाकलाम ओके இந்த ஸ்டோரியில் வந்து மௌனம்னா என்ன அர்த்தம்? மௌனமாக இருக்கிறதே ஒரு பெரிய மந்திரம். அது எப்படி அது மந்திரம் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்கலாமா? शिवप्पा और गौरी दोनों पति पत्नी थे. शिवप्पाவும் गौरिயும் ரெண்டு பேருமே पति पत्नी என்னது हस्बैंड एंड वाइफ. वे दोनों गरम स्वभाव के थे. आना ரெண்டு में गरम स्वभाव. गरम என்னது கோபக்காரங்க. ரெண்டு பேருமே கோபக்காரங்க. वे छोटी छोटी बातों को लेकर झगड़ा करते थे. சின்ன சின்ன விஷயத்தவே வச்சுட்டு சண்டை போடுவாங்க. சிறுவாங்க சண்டை போடுவாங்க. अक्सर पति अपनी पत्नी पर हाथ भी उठाता था. சில டைம் வந்து அந்த பத்தினா யாரு? ஹஸ்பண்ட் வந்து அவங்க வைஃப் மேல हाथ भी उठाता था, கை கூட ஓங்குவாராம். इसके कारण उनका घर नरक सा बन गया था. இதனால அவங்களோட வீடே நரகமா மாறிடுச்சு. स्वादिष्ट भोजन भी अनेक उनके लिए जहर सा बन गया. நல்ல स्वादिष्टனா டேஸ்டான ஃபுட் கூட जहर என்னது पॉइजन மாறிடுச்சு. एक दिन उनके गांव में एक साधु महात्मा आए. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சாது மகாத்மா வந்தாங்க. वे लोगों को चमत्कार की कहानियां सुनाते थे और उपदेश भी देते थे. நல்ல சமத்கார் என்னது அதிசய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உபதேசம் கூட நிறைய உபதேசம் சொல்லுவாங்க. सैकड़ों लोग उनके दर्शन के लिए दूर दूर से आते थे. सैकड़ों लोग thousands of people दूर வந்து அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா அவர் நிறைய அதிசயத்தை காமிக்கிறாருன்ட்டு. गौरी भी साधु के पास गई. गौरी கூட அவங்க வீட்லேயும் ஒரே பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் வந்து என்னது அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லை. இதனால் அவள் என்ன செஞ்சா? அந்த சாதுவை பார்க்கறதுக்கு போனான். उसने साधु को अपने घर की हालत कह सुनाई और पत्नी को सुधारने का उपाय सूझा. என் ஹஸ்பண்ட் எப்படியாவது திருத்தத்துக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கன்ட்டு அவள் வீட்டு கதையெல்லாம் அந்த சாது கிட்ட சொன்னாங்க. साधु ने गौरी के हाथ में चावल के दानों से भरी एक बोतल दी. அவர் என்ன பண்ணாரு? சாவல்னா அரிசி ரொப்பினா ஒரு பாட்டில் அவ கையில கொடுத்தாரு. और कहा जब तुम्हारे पति गुस्से में आकर बातें करना शुरू कर देते तब तुम इन चावल के दाने को मुंह में डाल देना. எப்போ உன் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து கத்த ஆரம்பிக்கிறாரோ அப்போ நீ என்ன செய்யணும்? இந்த சாவல் என்னது அரிசியை வாயில கொஞ்சம் போட்டுக்கணும். வாயில போட்டு பேச முடியாதுல்ல, அதெல்லாம் வாயில போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. थोड़े ही दिनों में तुम्हारा घर स्वर्ग सा बन जाएगा. கொஞ்ச நாள்லயே உங்க வீடு स्वर्गமா மாறிடும். सदा की तरह शिवप्पा ने घर आते ही अपनी पत्नी को गालियां देनी शुरू कर दिया. எப்பயுமே போல सदा की तरह எப்பயுமே போல அவர் என்ன பண்ணாரு? வீட்டுக்கு வந்த உடனே வைஃபை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்னாச்சு? गौरी ने चावल के दाने को मुंह में डाल दिया. உடனே அந்த பாட்டில் இருந்து चावल के दाने வாயில போட்டுட்டார். पति की गालियां सुनकर गौरी को गुस्सा नहीं आया, लेकिन मुंह में चावल के दाने होने के कारण चुप रह गई. கொஞ்சம் கோவம் வந்தா கூட அவ அந்த கோவப்படலை. ஏன்னா வாய்க்குள்ள ஃபுல்லா அரிசி இருக்கிறதால. जब पत्नी चुप रही तो पति को आश्चर्य हो गया. அது நம்ம வைஃபை வாய் மூடிட்டு இருக்காளேன்ட்டு அவருக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சான். यह सिलसिला 4-5 दिन तक चलता रहा. இந்த சில்சிலானா இதே மாதிரி ஹஸ்பண்ட் வர்றது திட்டுறது, இவ வாயில சாவல் அந்த கிரெயின்ஸை போட்டுக்கிறது, கம்மன் இருக்கிறது, இதே ஒரு 4-5 நாள் ஆச்சு. शिवप्पा का हृदय बदलने लगा. அவரோட இதயம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. என்னடா அது, நம்ம பத்னி நம்ம பாடு கத்துறோம், அவள் கம்மன் இருக்கா, அப்போ நம்ம தான் தப்பு செய்யறோமோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டான் அவர். गौरी के प्रति उसका दृष्टिकोण भी बदलने लगा. அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை இவை இப்படிதான் அப்படின்ற அந்த நோக்கத்தை அவர் வந்து மாத்திக்கிட்டாரு. शिवप्पा को अपनी मूर्खता महसूस होने लगा. நம்ம தான் ஃபூலிஷா, மூர்க்கதா அர்த்தம் ஃபூலிஷா நடந்துட்டோமோ அப்படின்னு அவருக்கு உணர்ந்தது. वह एक दिन गौरी के पास गया और अपने दिव्य व्यवहार के लिए क्षमा मांगने लगा. நான் இப்போவுக்கும் செஞ்ச எல்லா விவகாரம்னானது, நான் எல்லாம் பேசின பேச்சுக்கெல்லாம் ப்ளீஸ் மன்னிச்சுமா, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம்.
गौरी से कहा, मैं राक्षस हूँ, तुम देवी हो, मैंने तुमको कई कष्ट दिए, कई अपशब्दों का प्रयोग भी किया, लेकिन तुमने बदले में कुछ नहीं कहा। मैं आगे तुमको कभी अत्याचार नहीं करूँगा, तुम मुझे माफ करना। உடனே சொல்றாரு, நான் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருந்தேன், இஷ்டத்துக்கு பேசினேன், கேவலமா பேசினேன், ஆனா நீ தேவி, வாயை மூடிட்டு இருந்த, நீ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, உன்னை போய் இப்படி அத்தியாச்சாரம் பண்ணேன், அத்தியாச்சாரம் கொடுமைப்படுத்தினேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுமா, இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாராம். गौरी ने प्रेम से अपने पति की ओर देखा. அவரும் ரொம்ப அன்பா அவளோட ஹஸ்பண்டை பார்த்தாராம். என்னடா இது, நம்ம ஹஸ்பண்டா இப்படி அன்பா பேசுறாரே அப்படின்னு. पति की आंखों से आंसू बह रहे थे. पतिना हस्बैंड कண்ணில் தண்ணியா வழிதான். गौरी को भी अपनी गलतियां महसूस होने लगी. அவளுக்கும் அவளுடைய தப்புகளை உணர்ந்த ஆரம்பிச்சிட்டா. वह माफ मांगने लगी. அவளும் மன்னிப்பு கேட்டாள். நானும் தப்பு செஞ்சுருக்கேன், நான் இந்த மாதிரி பேசுனதால நீங்களும் கூட பேசுனீங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு, என்னையும் மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு अब उनका घर स्वर्ग बन गया. இப்போ அவங்க வீடு ஸ்வர்கமா மாறிடுச்சு. मौन धारण मनुष्य के हृदय में परिवर्तन लाता है. எப்போ நம்ம மௌனமா இருப்போமோ அப்போ நிறைய பேர் கிட்ட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். எப்பயுமே வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திட்டத்துக்கு பதிலாக ஒரு வாட்டி நம்ம மௌனமா இருந்து பார்த்தோம்னா அப்போதான் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். கத்திக்கிட்டே இருக்கிறதால நம்ம டென்ஷன் ஆகிடும், நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும், பிபி ஏறிடும். எல்லாம் இதுக்கு பதிலாக மௌனமாக இருந்தால் எல்லாமே மாறும். ओके, सो हृदय परिवर्तन नरक को स्वर्ग बनाता है.